அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு வசந்தன் அவர்கள் எழுதிய தூங்கா விளக்கு என்ற சிறுகதை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1945ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த கதையில கிராமத்துல வேலை பார்த்த டாக்டர் ஒருவர் தான் மருத்துவம் பார்க்க போன இடத்துல தான் கேள்விப்பட்ட ஒரு கதையை பத்தி சொல்றாரு. அந்த கதையை தான் இந்த கதையில நீங்க கேட்க போறீங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். இது ஒரு அதிசயமான கதை தான், நம்ப முடியாத கதை தான். ஆனா இந்த மாய உலகத்துல எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறது? நேரா நம்ம கண்ணுக்கு எதிர நடக்கிற சில சம்பவங்களையே நம்மால நம்ப முடியறது இல்லையே. என்னுடைய சிநேகிதர் என்கிட்ட இந்த சம்பவத்தை பத்தி சொல்லிக்கிட்டு வந்தப்போ சில இடங்கள்ல இப்படியும் கூட நடக்குமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அவரு, சார், இது நான் என் கண்ணால பார்த்தது, காதால கேட்டது. இதெல்லாம் பொய்ன்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் நானும் இப்ப உயிரோட இருக்கிறது கூட பொய்யாத்தான் இருக்கணும் அப்படின்னு கோபமா சொன்னாரு. நான் உயிரோட இருக்கேங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவாவது அவர் சொன்ன அந்த அதிசயமான சம்பவத்தை இங்க உங்ககிட்ட சொல்றது அவசியமாயிருச்சு. அவர் சொன்ன கதை இதுதான். தஞ்சை ஜில்லாவில் இருக்கிற தம்பிக்கோட்டைங்கிற ஒரு ஊரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பேர்ல இருக்கிற மாதிரி அந்த ஊர்ல கோட்டையோ கொத்தளமோ ஒன்னும் கிடையாது. தென்னந்தோப்புகள் சூழ்ந்த ஒரு சின்ன கிராமம் தான் அது. அந்த கிராமத்துல 3 வருஷத்துக்கு முன்னால நான் டாக்டரா இருந்தேன். அது ஒரு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதின்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. வீட்டு வாசல்ல சாய்வு நாற்காலியில உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். சூரியன் மேகத்துக்கு அடியில மறைஞ்சுகிட்டு இருந்தது. லேசான பனிப்புகை எங்கேயும் பரவ தொடங்குச்சு. அந்த பனிப்புகையோட இருட்டும் சேர்ந்து வந்துகிட்டு இருந்தது. பனியில உட்கார வேண்டாமேன்னு எழுந்து உள்ள போக புறப்பட்டேன். அப்போ, சார், டாக்டர் சார் அப்படிங்கிற ஒரு குரல் கேட்டுது. கூப்பிட்ட குரல்ல ஒரு படபடப்பு தெரிஞ்சுது. நான் திரும்பி பார்த்தேன். உள்ளூர் கிராம முன்சீப் நின்னுகிட்டு இருந்தாரு. டாக்டர் சார், ஒரு அவசரமான கேஸ், நீங்க உடனே வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. யாருக்கு உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டேன். அதோ அரஃபர்லாங் தூரத்துல ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கடுமையான ஜுரமா. இப்பதான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. அந்த பொண்ணோட புருஷன் வேற பட்டாளத்துல இருக்கானா. அவளை கவனிக்க அங்க வேற யாரும் இல்ல. பாவம், அந்த பொண்ணு தனிமையாயிருக்கா அப்படின்னு சொன்னாரு அவரு. நான் உள்ள போய் என்னுடைய மருந்து பெட்டியை கையில எடுத்துக்கிட்டு நோயாளியோட வீட்டுக்கு கிளம்பினேன். என்ன ஒரு சின்ன குடிசை வாசலுக்கு அழைச்சிட்டு போய், இந்த வீடுதான் சார், உள்ள போங்க அப்படின்னு முன்சீப் சொன்னாரு. அந்த வாசலுக்குள்ள என்ன மட்டும் போக சொல்லிட்டு அவர் ஏன் உள்ள வரலங்கிற மர்மம் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அந்த குறுகலான வாசற்படியில கொஞ்சம் பருமனா இருந்தா கூட உள்ள நுழைய முடியாது. குடிசைக்குள்ள அந்த பொண்ணு கீழே படுத்திருந்தா. அவளுக்கு பக்கத்துல ஒரு கிழவி உட்கார்ந்துகிட்டு இருந்தா. குடிசையோட மூலையில மினுக்கு மினுக்குன்னு ஒரு அகல் விளக்கு எரிஞ்சுகிட்டு இருந்தது. நான் நோயாளிய சோதிச்சு பார்த்தேன். ஜுரம் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தது. நாடி ரொம்ப பலவீனமா இருந்தது. தங்கச்சிக்கு 1 வாரமா காய்ச்சல். இன்னைக்கு தான் கண்ணை விழிச்சு பார்த்தா அப்படின்னு கிழவி சொன்னான். அந்த பொண்ணுக்கு வயசு 20 தான் இருக்கும். கண்கள்ல களை இல்லைன்னாலும் முகத்துல ஒரு சாந்தம் தெரிஞ்சுது. உடல் மெலிஞ்சு போயிருந்தாலும் அவளுடைய இயற்கையான அழகு மறைஞ்சு போகல. இவளுக்குன்னு உறவுன்னு சொல்ல இங்க யாரும் இல்ல. கடைசியில நான் தான் முன்சீப் ஐயா கிட்ட சொல்லி அனுப்புனேன் அப்படின்னு கிழவி சொன்னான். ரொம்ப நல்லா இருக்கு. காய்ச்சல் வந்ததுமே சொல்லி அனுப்ப கூடாதா? ஐயா, காய்ச்சல் கண்டதே எனக்கு 2 நாள் கழிச்சு தான் தெரியும். இந்த தங்கச்சியோட நடமாட்டத்தையே காணமேன்னு தான் வந்து பார்த்தேன். பார்த்தா காய்ச்சல் புரிஞ்சுகிட்டு இருந்தது. அப்பவேல இருந்து நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு அந்த கிழவி சொன்னான். ஆமா, கஞ்சி ஏதாவது சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்டேன். இத்தனை நாளா கொஞ்சம் கொஞ்சமாவது கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு காலையில இருந்து அதை கூட சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னா கிழவி. அம்மா, கவலைப்படாதீங்க, நான் ஊசி போடுறேன், வியாதி குணமா போயிரும். ஆமா, இந்த பொண்ணோட புருஷன் பட்டாளத்துல சேர்ந்து எத்தனை நாளாச்சு அப்படின்னு கேட்டேன். அது ஒரு 3 வருஷம் இருக்குங்க ஐயா அப்படின்னு அந்த கிழவி சொன்னான். ஆமா, இந்த பொண்ணு கவனிச்சுக்க சொந்தத்துல வேற யாரும் இல்லையா? தகப்ப, அண்ணன், தம்பி ஒருத்தர் கூடவா இல்ல அப்படின்னு கேட்டேன்.
எல்லாரும் இருந்தாங்க ஐயா. ஆனா கூண்டோடு கைலாசமா ஒரு நாள் செத்து போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? வேடிக்கையா இருக்கே. ஒரே நாள்ல எல்லாரும் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு கேட்டேன். அதை ஏன்யா கேக்குறீங்க? இவங்க எல்லாருமே அடுத்த ஊர்ல தான் இருந்தாங்க. பெரிய குடும்பம். இந்த பொண்ணோட பேரு மாணிக்கம். தாய் இல்லாத இந்த பொண்ணை அவங்க அப்பா எவ்வளவோ செல்லமா வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்படி கிளவி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, பாட்டி அங்க பாரு அப்படின்னு மாணிக்கம் கத்துனான். நான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். அந்த பொண்ணு மூலையில இருந்த விளக்கத்தான் சுட்டி காட்டினான். பாட்டி விளக்குல என்ன இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டா. நிறைய இருக்குமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மேல சொல்ல தொடங்கினான். கேட்டீங்களா ஐயா? மாணிக்கத்துக்கு அப்போ 15 வயசு இருக்கும். முத்துப்பேட்டை ஜம்புலிங்க தேவர் பேரை கேள்விப்படாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் பேரை சொன்னாலே அழுத புள்ள கூட வாய மூடும். அவரு மாணிக்கத்தோட அப்பா சர்க்குணத்தேவர்கிட்ட போய் மாணிக்கத்தை தனக்கு கட்டித்தரும்படி கேட்டாராம். அதை கேட்டதும் சர்க்குணத்தேவர் ஒரு நிமிஷம் கூட தயங்கல. குடிகாரனுக்கு போய் யாராவது பொண்ணை கொடுப்பாங்களா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் பொண்ணை வந்து கேக்குற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஊர்லயே ஆறுமுகத்தேவர்னு ஒரு மிராசுதார் இருந்திருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு தான் மாணிக்கத்தை கட்டி கொடுக்கணுங்கிறது சர்க்குணத்தேவரோட எண்ணம். ஏற்கனவே மாணிக்கத்தை அவருக்கு கொடுக்கறதா பேசி நிச்சயம் பண்ணி திருமணத்துக்கு நாளும் பார்த்திருந்தாங்க. ஆனா இந்த பொண்ணு மாணிக்கத்துக்கு அந்த 2 பேர் மேலேயுமே இஷ்டம் இல்லை. பக்கத்து தெருவுல செல்லமுத்துன்னு ஒரு பையன் இருந்தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை தான் பண்ணிக்குவேன், இல்லைன்னா யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா மாணிக்கம். ஏற்கனவே நாள் குறிச்சிருந்தபடி கல்யாண தேதி நெருங்கிக்கிட்டே இருந்தது. ஜம்புலிங்க தேவருக்கு ரொம்ப ரொம்ப ஆத்திரம். தனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சர்க்குணத்தேவரோட தலைய வெட்டி தென்னந்தோப்புல புதைச்சிட சொல்லி ஆட்களை ஏவி விட்டாரு. இத கேள்விப்பட்ட கல்யாண மாப்பிள்ளையான ஆறுமுகத்தேவர் தன்னுடைய ஆட்களை வச்சு ஜம்புலிங்கத்தோட கதையை முடிச்சிட்டாரு. ஐயோ, அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோட கேட்டேன் நான். அதை ஏன் கேக்குறீங்க? கொலை செய்யப்பட்ட ஜம்புலிங்க தேவரோட தம்பி ஆறுமுகத்தேவரை கத்தியால குத்தி கொன்னுட்டான். இந்த சந்தடியில செல்லமுத்து மாணிக்கத்தை கூட்டிக்கிட்டு எங்கேயோ சிட்டா பறந்து போயிட்டான். 2 வருஷம் கழிச்சு ஊர்ல அமளியெல்லாம் அடங்கின பிறகு 2 பேரும் திரும்பி வந்தாங்க. வரும்போது புருஷனும் பொஞ்சாதியுமா வந்தாங்க. இந்த இடத்துல பாட்டி விளக்கு விளக்கு அப்படின்னு மாணிக்கம் மறுபடியும் கத்துனா. ஏமா விளக்குக்கு என்ன, நல்லா தானே எரியுது அப்படின்னு கிழவி சொன்னான். இந்த சமயத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. காத்தும் அடிக்கல, விளக்கும் நல்லா தான் எரியுது. எதுக்காக இந்த பொண்ணு விளக்கு விளக்குன்னு அடிச்சுக்கிறா? அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு புரியல. பாட்டி கதையை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சா. ஐயா, மாணிக்கத்தையும் அவ புருஷனையும் ஊரார் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவளால தான் ஊர்ல கொலைகள் நடந்ததுன்னு அவளை பார்க்க கூட சில பெண்கள்லாம் பயந்தாங்க. அவளோட புருஷன் செல்லமுத்து தென்னந்தோப்ப குத்தகை எடுத்துட்டு காலம் தள்ளிக்கிட்டு இருந்தான். ஊரார் என்ன சொன்னா என்ன, அவங்க 2 பேரும் ராஜாவும் ராஜாத்தியும் மாதிரி குடித்தனம் செய்துகிட்டு இருந்தாங்க. இவங்க ஒற்றுமையா இருந்ததை பார்த்து அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருக்கும் பொறாமையா இருந்தது. புருஷனை காணலன்னா மாணிக்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. சும்மா சும்மா தென்னந்தோப்புக்கு ஓடி போயிருவா. செல்லமுத்து அவளுக்கு இளநீர் வெட்டி கொடுப்பான். தென்னங்கீற்றுகளை எடுத்து அதை முடஞ்சுக்கிட்டே அவன் கூட பேசிக்கிட்டு இருப்பான் மாணிக்கம். மாணிக்கத்தை போலவே தான் செல்லமுத்துவும். அவனுக்கும் ஒரு நிமிஷம் கூட அவளை பார்க்காம இருக்க முடியாது. மாணிக்கம் வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தான்னா அவளுக்கு அரிசி களைஞ்சு கொடுக்க அவன் தென்னந்தோப்புல இருந்து ஓடி வந்துருவான். இப்படியே அந்த பிள்ளைங்க 2 சந்தோஷமா இருந்திருக்க கூடாதா? அட கடவுளே, கடைசியில இப்படியா இந்த பொண்ணோட தலையில எழுதணும் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டா கிழவி. அதுக்கப்புறம் என்னாச்சு பாட்டி, மேல சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஐயா, கண் திருஷ்டின்னு சொல்றாங்களே, அது பொய்ன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்களே பாருங்க, இந்த புருஷனும் பொஞ்சாதியும் ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்க முடியல. செல்லமுத்துவுக்கு குத்தகையில ஒன்னும் பெருசா லாபம் வரல. சாமா விலைவாசி எல்லாம் ஒரே அடியா ஏறி போனதுல குடும்பம் நடத்துறதே அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது. அந்த சமயத்துலதான் பட்டாளத்துக்கு ஆள் சேர்க்கிற அதிகாரி இந்த ஊருக்கு வந்தாரு. செல்லமுத்து மலை மாதிரி இருந்தத பார்த்தாரு. மாசம் 50 ரூபாய் சம்பளமா கொடுக்கறதா சொல்லி ஆளை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. அடடா, அவன் எப்படி மாணிக்கத்தை விட்டுட்டு போனான் அப்படின்னு கிழவிய கேட்டேன் நான்.
இந்த பாழு வயிறுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அத்தோட கண்ணுக்கு கண்ணான மாணிக்கம் கஷ்டப்படுறத அவனால பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா கிழவி. ஆமா, பட்டாளத்துக்கு போன இவ புருஷன் கிட்ட இருந்து கடிதம் ஏதாவது வருதா, மாசம் மாசம் பணம் ஏதாவது அனுப்புறானா அப்படின்னு கேட்டேன். 10 ரூபா வந்துகிட்டு தாயா இருக்கு, கடிதமும் எப்போதாவது வரும். கிழவி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தப்போ மாணிக்கம் புரண்டு படுத்தா. ஏதோ நினைப்பால அவ கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சுது. தங்கச்சிக்கு எப்பவும் புருஷன் ஞாபகம்தான். எப்பவாவது ஒரு நாள் புருஷன் வந்துருவான்னு தான் இப்பவும் அவ உயிரை வச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு வாரமா தான் இந்த காய்ச்சல் அவளை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. கிழவி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மாணிக்கம் மறுபடியும் கத்துனா. பாட்டி, காத்து அடிக்குது பாரு, கதவை ஒரு கழிச்சு வை, விளக்கு பத்திரம் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. 5 நிமிஷத்துக்குள்ள 4 தடவை இந்த பொண்ணு விளக்கு விளக்குன்னு உயிரை விடுறாளே, விளக்கு சரியாத்தானே இருக்கு, இவ ஏன் இப்படி பதறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பாட்டி கிட்ட அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். கிழவி ஒரு பெருமூச்சு விட்டா. அவ சொன்ன சமாச்சாரம் என்ன தூக்கி வாரி போட்டுது. ஐயா, கோவலன் கதை கேட்டிருப்பீங்களே. சிலம்ப வாங்கிக்கிட்டு அவன் வீட்டை விட்டு போகிறப்போ கண்ணகி கிட்ட ஒரு விஷயம் சொன்னானா. வீட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கு கண்ணகி கிட்ட காண்பிச்சு, இந்த விளக்கை எப்பவும் பத்திரமா பாத்துக்கோ, இந்த விளக்கு அணைஞ்சு போனா என் உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போனானா. அதே மாதிரிதான் செல்லமுத்துவும் சொல்லிட்டு போனானா. அன்னையில இருந்து மாணிக்கமும் அப்படியே தான் நம்பிக்கிட்டு இருக்கா. செல்லமுத்துவுக்கு ஆபத்து வந்தாதான் இந்த விளக்கு அணையும்னு நம்பிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் சதா சர்வ காலமும் இந்த விளக்கையே பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் எனக்கு திக்குன்னு இருந்தது. என்ன ஒரு மூட நம்பிக்கை! கடவுளே, நிஜமாவே இந்த தேசத்துக்கு விமோசனம் இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த பொண்ணோட உயிர் இந்த தீபத்தோட ஒளியில ஊசலாடிக்கிட்டு இருக்கே அப்படிங்கறத நினைக்க நினைக்க எனக்கு சிரிப்பா வந்தது. இன்னொரு பக்கம் பயமும் வேதனையும் உண்டாச்சு. இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம்! இந்த காலத்துல எவனாவது ஒரு முட்டாள் இப்படி சொல்லிட்டு போவானா? அந்த முட்டாள் சொன்னத இந்த அபல பொண்ணு அப்படியே நம்பிக்கிட்டு இருக்காளே. தப்பி தவறி விளக்கு அணைஞ்சு போனா இவ உயிருக்கே ஆபத்தாயிரும் போல இருக்கே. இப்படி நினைச்சுக்கிட்டே மெதுவா மாணிக்கத்தோட பக்கத்துல போனேனா. அவ ரொம்ப களைச்சு போயிருந்தா. அவளுக்கு பலம் வர்றதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன். இனிமே அவ தூங்கிடுவா, கவலை வேண்டாம் அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்பதான் அந்த ஆச்சரியப்படத்தக்க சம்பவம் நடந்தது. நான் திரும்பினேனோ இல்லையோ, விருன்னு ஒரு காத்து வீசிச்சு. சாத்தி இருந்த குடிசை கதவு படார்னு திறந்தது. உடனே விளக்கு அணைஞ்சு போய் கும்முன்னு ஒரு இருட்டு அந்த இடத்த சூழ்ந்தது. பாட்டி, விளக்கு விளக்கு அப்படின்னு கத்துனேனா. ஐயோ, தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு கத்துனா கிழவி. நான் நெருப்பு பெட்டியை எடுத்து விளக்க கொளுத்துனேன். விளக்க எடுத்துக்கிட்டு மாணிக்கத்துக்கு பக்கத்துல போய் பார்த்தேன். இது வரைக்கும் பொறுமையா என் நண்பர் சொன்ன அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அப்புறம் என்ன ஆச்சு, மாணிக்கத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதற்றத்தோட கேட்டேன். ஆகிறது என்ன, அவளோட மூச்சும் அப்ப நின்னு போயிருச்சு அப்படின்னு சொன்னாரு என் நண்பர். என்னது, அவ இறந்து போயிட்டாளா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டேன் நான். ஆமா, விளக்கு அணைஞ்சதை பார்த்ததும் அவ அதிர்ச்சியால இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னாரு. இதை என்னால நம்ப முடியல. ஒருவேளை அவ உயிர் போன பிறகு அந்த விளக்கு அணைஞ்சிருக்கலாம் இல்லையா? அல்லது அவ உயிர் போனதும் அந்த விளக்கு அணைஞ்சதும் ஒரே சமயத்துல நடந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டாலும் சரி, விளக்கு அணைஞ்சது, அதே சமயத்துல அவ உடல்ல உயிரும் இல்ல, அவ்வளவுதான். கதை இன்னும் முடியல, கேளுங்க. அதுக்கு பிறகுதான் அந்த கதையோட முக்கிய சம்பவம் நடந்தது. 10-15 நாட்களுக்கு பிறகு எதிர்பாராதது நடந்தது. அது என்னன்னு எனக்கு தெரியும். செல்லமுத்து லீவுல ஊருக்கு வந்தான். மனைவி இறந்ததை கேட்டு லபோ திபோன்னு அடிச்சுக்கிட்டான். ஐயோ, முட்டாள்தனமா விளக்கு அணைஞ்சா என் உயிரை அணைஞ்சிரும்னு சொல்லிட்டு போனோமே அப்படின்னு பதறி இருப்பான், அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டேனா. இல்ல, நீங்க நினைக்கிறது தவறு. செல்லமுத்து போர் முனையில இறந்துட்டான்னு செய்தி வந்தது. வீட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கு அணைஞ்ச நேரமும் செல்லமுத்துவோட உயிர் போற நேரமும் ஒன்னாதான் இருக்கணும்னு ஊர் மக்கள் பேசிக்கிட்டாங்க. இதுதான் மாணிக்கத்தோட கதை. இந்த கதை நடந்து 1 வருஷத்திலேயே நான் அந்த ஊரை விட்டு மாறுதலாகி வந்துட்டேன். அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனாலும்
இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியல. இப்பவாவது நீங்க அதை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டாரு என் நண்பர். அதை எப்படி நம்புறது? விளக்கு அணைஞ்சதும் செல்லமுத்து இறந்ததும் காக்க உட்கார பனம்பழம் விழுந்ததா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டேனா. என் நண்பர் பதில் சொல்லல. இன்னைக்கும் அந்த சம்பவத்தை நினைக்கும் போதெல்லாம் இதே கேள்வியத்தான் என் மனசுல அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களாவது சொல்லுங்களேன். கதை இப்படி முடிகிறது. இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.